மேக்ஸிமம் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் எந்த அளவுக்கு டஃப்பாக இருந்துச்சு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட சைக்காலஜிக்கலாக அவங்க எப்படி என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கும் ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட்? ஏன்னா அவங்க ஃபிசிக்ஸ் படிக்கிறாங்க, இங்கே ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்டும் ஃபிசிக்ஸ் படிக்கிறாங்க. இந்த ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன? இல்லை அதில் கொஞ்சம் முக்கியமாக சொல்லணும், ஸ்டேட் போர்டோட கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகம் கம்பேர் தான். கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறதுடைய மெத்தடாலஜி என்னவா இருக்கு? ஹைகோர்ட்ல ஒரு ஜட்மெண்ட்டே வந்திருக்கு, புக்கில் இருக்குன்னா இந்த புக். இப்போ ஃபிசிக்ஸ் பேப்பர் எப்படி எவாலுவேட் பண்ணுவீங்க? அதில் வந்து எப்படி அந்த பையனை ஜட்ஜ் பண்ணி அந்த மார்க்கை போடுறீங்க? வணக்கம் மக்களே, நேற்று வந்து ஃபிசிக்ஸ் எக்ஸாம் வந்து முடிச்சிருக்கு. அந்த எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்த எக்ஸாம் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. கொஸ்டின்ஸ் வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி எல்லாம் நிறையா கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. நம்ம சென்னையில் இருக்கிற ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. உண்மையாலுமே அந்த கொஸ்டின்ஸ் வந்து எந்த அளவுக்கு டஃப்பாக இருந்துச்சு, எந்தெந்த கொஸ்டின்ஸ் வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க, இல்லை எடுத்த ஒரு அந்த ஃபேக்கல்ட்டியுடைய மனநிலை வந்து ரொம்ப டஃப்பாக வச்சுருந்து இந்த கொஸ்டின் எடுத்தாங்களா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வெல்கம் பேக் டு கெட்டியூர் காலேஜ் வெப்சைட். ஐ எம் தினேஷ் குமார். நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா திராவிடமணி சார் இருக்கிறாங்க. சாருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அரௌண்ட் வந்து 20 இயர்ஸ் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த 20 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 பேட்ச் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஒரு 30+ டாக்டர்ஸ் வந்து நீட் எழுதி எக்ஸாம் போயிட்டு ஒரு டாக்டராகவும் இருக்கிறாங்க. சில பேர் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 150+ ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே வந்து இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இதில் ஐஐடிஸ் என்ஐடிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 ஸ்டூடெண்ட் வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த 19 இயர்ஸில் ஃபிசிக்ஸுக்காகவே வந்து ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி ஸ்டூடெண்ட் அழகாக கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிற சாரோட தான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. ஓகே சார், நேற்று வந்து நாங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட கொஸ்டின்ஸ் வந்து ஃபீட்பேக் கேட்டிருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நாங்கள் டஃப்பாக பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உண்மையாலுமே அந்த கொஸ்டின் பேப்பர் எந்த அளவுக்கு டஃப்பாக இருந்துச்சு? டஃப்லாம் சொல்ல முடியாது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட சைக்காலஜிக்கலாக அவங்க எப்படி என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, கம்மியாக படிக்கணும், மேக்ஸிமம் மார்க் வாங்கணுன்ற அந்த மைண்ட் செட். ஓகே, அது இம்பார்ட்டன்ட் சொல்லி அந்த படிக்கக்கூடிய மெத்தடே முதல்ல தப்பு தான். அதாவது சென்டம் வாங்கணும் அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் தான் தேடி தான் படிக்கணும். ஓகே, இவங்க பசங்களுக்கு மார்க் பண்ணி கொடுங்க, ஷார்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மைண்ட் செட்லயே வர்றவங்களுக்கு அது டஃபா தான் தெரியும். அப்போ வந்து கொஸ்டின்ஸ் வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால வந்து எங்களுக்கு அது கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து 2009ல இருந்து 1 மார்க்ல பண்ணுவாங்க. ஓகே சார். 4 ஆப்ஷன் இருக்கும். 4 ஆப்ஷன்ல ஒரு டேட்டா, ஒரு நம்பரை மாத்தினோம்னா அவங்க ஏற்கனவே பி புக்ல கொடுத்துருப்பாங்க, புக் பேக்ல. நம்ம ஒரு டேட்டா மாத்தினோம்னா சி, அதுவே சிங்கிற ஆப்ஷன்ல வந்துடும். அந்த மாதிரி வந்து 2009ல இருந்தே வருது 1 மார்க்ல. ஓகே, இப்போ என்ன பண்ணிருக்காங்க, 2 மார்க்ல 2.5 மைக்ரோமீட்டர்ங்கிற அந்த டேட்டாவுக்கு பதிலா 5 மைக்ரோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, நமக்கு ஃபார்முலா எப்போதுமே அஸ் பர் கீ என்ன ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா, ஃபார்முலா, சப்ஸ்டிடியூஷன், ஓகே, சிம்பிளிஃபிகேஷன், ஆன்சர், யூனிட். ஓகே. அப்போ அந்த மெத்தட்ல இருக்கும்போது மாத்தி கொடுக்கிறது ட்விஸ்ட்னு சொல்ல முடியாது. நம்ம கரெக்டா கேர்ஃபுல்லா பார்க்கணும். அந்த ஃபார்முலாவை அந்த வேல்யூ அப்ளை பண்ணணும், ஆன்சர் வந்துரும். பட் அவங்க அதை என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, எங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணி கேட்டாங்க. அதாவது வந்து புக்ல இருக்கிற மாதிரியே கேட்கணும் அப்படிங்கிறது ஸ்டூடெண்டோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படித்தான் கேட்கணுமா, இல்ல வந்து கொஞ்சம் மாத்தி கேட்க? இல்ல அந்த மாதிரி டேட்டா மாத்தி கேட்கறது தான் அவங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்லா இருக்கும். இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் இந்த மாதிரி இதெல்லாம் போகும்போது இந்த மாதிரி டேட்டா மாத்தி கொடுக்கும்போது தான் உங்களுக்கு அது கொஞ்சம் ட்ரெயின் ஆவாங்க. இப்போ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட்ல எந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப டஃப்பா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? பிசிக்ஸ் ஃபேக்கல்ட்டியா நான் சொல்லக்கூடாது, ஸ்டூடெண்ட்ஸோட ஒப்பீனியன் தான் அதுல ரொம்ப மேஜர் ரோல். ஏன்னா நான் போனேன்னா நான் பிசிக்ஸ் மட்டும் தான் ஈஸின்னு நடத்த போறேன். இல்ல பிசிக்ஸ் டஃப்னு சொல்லுவேன், இல்ல ஈஸின்னு சொல்லுவேன். ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க தான் என்ன 3 சப்ஜெக்ட் படிக்கிறது அவன் தானே. நான் போனாலும் ஒரு சப்ஜெக்ட் மட்டும் தான் நடத்துவேன். மேக்ஸ் போனாலும் மேக்ஸ் சார் ஒரு சப்ஜெக்ட் மட்டும் தான் நடத்துவாரு. அது ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் தான் கரெக்டா இருக்கும். அப்போ அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க எது வந்து டஃப்பா இருக்கு இந்த 3 சப்ஜெக்ட்ல? ஸ்டூடெண்ட்ஸ்ல விசாரிக்கும் போது பிசிக்ஸ் கொஞ்சம் டஃப்பா இருக்கு சார், 3 மார்க்ல கொஞ்சம் நாங்க டஃப்பா ஃபீல் பண்றோம். ஏன்னா எடுக்கிற வாத்தியார் எல்லாமே ரொம்ப அப்படியே ஸ்ட்ரிக்ட்டாவே எடுப்பாங்களோ? சொல்ல முடியாது. இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன்ல அப்ளிகேஷன் ஆஃப் கெபாசிட்டி ஒரு क्वेश्चन கேட்டிருந்தாங்க. ஓகே, அது புக் பேக்லயே கிடையாது, புக் இன்சைட் क्वेश्चन. ஆனா அதெல்லாம் நாங்க ரிப்பீட் பண்ணி தான் 3 மார்க்ல கேட்பாங்க அப்படின்னு சொல்லி யூனிட் டெஸ்ட்லயோ இல்ல குவார்டர்லியோ ஹாஃப்லியோ கேட்டிருக்காங்க. அதனால எல்லாத்தையும் படிச்சாதான் சென்டம் வாங்க முடியும். ஓகே, அப்போ வந்து எல்லா டாபிக்கையும் வந்து கவர் பண்ணணும் அப்படிங்கிற. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு கொஸ்டின் எடுத்த ஃபேக்கல்ட்டி வந்து ரொம்ப டஃப்பாக எடுத்துட்டாங்க. அவங்க பையனுக்கு இந்த கொஸ்டின் எடுத்திருந்தாங்கன்னா இவ்வளவு டஃபா எடுப்பாங்களான்னு வந்து சில பேர் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தாங்க. அதை வந்து நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? எடுக்கிறது வந்து எந்த மாதிரியான மெத்தடாலஜி யூஸ் பண்றாங்க?
இப்போ நீங்களே பார்த்துருக்கீங்க ஒரு 2023 பேட்ச்ல இருந்து தான் 2 மார்க்லயும் 3 மார்க்லயும் 3 ப்ராப்ளம்ஸ் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஓகே அது அப்படியே தான் வந்துகிட்டு இருக்கு. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெயின் பண்ணணும். ஓகே. நியூமரிக்கல் ப்ராப்ளம் வந்து ரொம்ப முக்கியமானது. The essence of physics is lies in the numerical problem னு சொல்லுவோம் as a physics teacher. பிசிக்ஸோட என்டையர் கான்செப்ட் எதுல அப்ளை பண்ணுவோம்னா நியூமரிக்கல் ப்ராப்ளம். ஓகே சார். ஃப்ரம் த பிகினிங்ல இருந்தே ஸ்டூடெண்ட்ஸும் சரி ஃபேக்கல்ட்டியும் சரி அந்த நியூமரிக்கல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதை உங்களுக்கான ப்ராக்டிஸா கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். இவங்க லாஸ்ட் மினிட்ல தான், அது ஆஃப் இயர்லி டிசம்பருக்கு அப்புறமா தான் இந்த ப்ராப்ளம் சைடே டர்ன் ஆகுறாங்க. ஓகே. அதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக் அப்படின்னு தோணுது. ஓகே. லாஸ்ட் இயர் கொஸ்டினை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் கொஸ்டின் டஃபா இல்ல ஈஸியா? ஸ்டூடெண்ட்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ 3 மார்க் பட்டினாங்க ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா வந்திருக்கு. ஓ ஓகே. நம்ம ஒரு கொஸ்டின் பேங்க் மாதிரி கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுல அந்த கொஸ்டின் பேங்க்ல இருக்க எல்லாத்தையும் படிச்சாதான் நம்ம அதை அட்டன் பண்ண முடியும். ஆமா. நம்ம ஒரு 10 கொஸ்டின்ஸ் ஒரு ஃபர்ஸ்ட் லெசன்ல ஒரு 3 மார்க் கொஸ்டின் இதெல்லாம் முக்கியமானதப்ப அதை படிச்சுக்கோ அப்படின்னு சொன்னா அந்த 10ல அவன் 5 தான் படிப்பான். அந்த 5க்குள்ளதான் இவங்க வரும்னு எதிர்பார்க்க அப்படி எதிர்பார்க்கிற மனநிலைக்கு பசங்க இப்ப இருக்கிறாங்க. சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கும் ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன டிஃபரெண்ட் நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்க பிசிக்ஸ் படிக்கிறாங்க, இங்க ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட் பிசிக்ஸ் படிக்கிறாங்க. இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் என்னது? அதுல முக்கியமா சொல்லணும், ஸ்டேட் போர்டோட கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகம் கம்பேர் தென் சிபிஎஸ்சி. ஓ ஓகே ஓகே. அந்த அவங்களுக்கு என்ன கண்டென்ட்ல இருக்கோ அதே கண்டென்ட் நம்ம கொஞ்சம் ஒரு சில பார்ட்டெல்லாம் மினிமைஸ் பண்ணலாம். அவன் ஹையர் ஸ்டடி அதாவது காலேஜ்ல போய் படிக்கக்கூடிய டாபிக்ல ஸ்கூல் லெவல் இப்போ ஸ்டேட் போர்ட்ல இருந்து இருக்கு. அந்த 2020 இந்த டெக்ஸ்ட் புக் இன்ட்ரோடியூஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன், என்னோட நினைவு சரியா இருந்துச்சு. ஓகே சார். அந்த அளவுக்கு இவ்வளவு ஹெவியான போர்ஷனை நம்ம கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இன்னும் கொஞ்சம் வந்து சிலபஸ் ரெடியூஸ் பண்ணணும். தென் சிலபஸ் ரெடியூஸ் பண்ணுவோம். ஆனா அதுக்கு ஆல்டர்னேட்டா பசங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் மைண்டடா பிராக்டிஸ் பண்ணணும். அப்ளிகேஷன் ஓரியன்டடா from the beginning ல இருந்து அவனை ட்ரெயின் பண்ணி கொண்டு. எஸ் எஸ் எக்ஸாக்ட்டா. ஏன்னா இன்ஜினியரிங் நாளைக்கு வர ஸ்டூடெண்ட்மே வந்து பிசிக்ஸ் வந்து ரொம்ப மேண்டட்டரியா இருக்கு கம்பேரிட்டிவ்லி வந்து கெமிஸ்ட்ரி கம்பேர் பண்ணும்போது. ஸோ அப்போ வந்து பிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் வந்து ஃபண்டமெண்டல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா தான் இன்ஜினியரிங்ல எந்த டொமைன் எடுத்தாலும் அவனால சர்வைவ் பண்றதுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கு. அப்போ அது அப்ளிகேஷன் ஓரியன்டடா சேஞ்ச் பண்ணா சிலபஸ் கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணிடு. அது அவங்களுக்கு என்ன சிபிஎஸ்சி பசங்க என்ன பண்றாங்கன்னா மினிமம் கண்டென்ட் அந்த கண்டென்ட்டுக்குள்ளேயே என்னென்ன வேல நம்ம கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா நல்லா ப்ராக்டிஸ் ஆயிடும். ஓகே. நீங்க நல்லா பாருங்க, அதுல 50% நியூமரிக்கல் ப்ராப்ளம் தான். நியூமரிக்கல் ப்ராப்ளம் தான். இப்போ இந்த மூணு கொஸ்டின், அதாவது பார்ட் 2லயும் பார்ட் 3லயும் 9 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுல 1 கம்பல்சரி. இப்போ ரிமைனிங் 8 இருக்குங்களா, 8ல 5 அட்டன் பண்ணணும். ஆனா உனக்கு மொத்தம் கொடுக்கறதே 3 சம் தான் கொடுத்துருக்காங்க. 3 சம் தான் கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு வந்து ஸ்டூடெண்ட் சொன்னாங்க, இந்த கம்பல்சரி கொஸ்டின்ஸ் எங்களால அட்டன் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது என்ன ரீசன்? அது வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண மாதிரியான மாடல்ல தான் கேட்டிருந்தாங்களா, இல்ல அதுமே வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் த சிலபஸ் மாதிரி? அது ஒரு ஈக்குவேஷன், ஐன்ஸ்டீன் போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி வரக்கூடிய சம். ஓகே. அதுல ஒரே மாதிரியான ஃபார்முலா ஒரு 3-4 டைப் வரும். ஓகே. அந்த 4 டைப்லயும் அவங்க சால்வ் பண்ணணும். ஓகே ஓகே. சோ அதனால தான் இவங்க ஏதாவது ஒரு ஃபார்முலா சால்வ் பண்ணிட்டு எனக்கு கொஸ்டின் டஃபா இருக்குன்னு சொன்னா அடுத்தது நின்னுக்கலையா? அதான் ஒண்ணும் கிடையாது. பிராக்டிஸ் இது ரெகுலரா பிராக்டிஸ் மேக் எ பெர்ஃபெக்ட். ஏன்னா வந்து இப்போ ஒரு ஸ்டேட் போர்டு ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கிற படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நேற்று அவங்க சொல்லும் போது எங்களுக்கு வந்து 90 தான் வரும், 90+ தான் வரும் அப்படிங்கிறாங்க. இப்போ அப்போ மற்ற ஸ்கூல்ல எல்லாம் வந்து எந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷன் போயிருக்கு, அவங்க வந்து இதை எந்த அளவுக்கு பார்க்கும்போது ஜென்ரலா பார்க்கும்போது இது வந்து நார்மலா டஃபா இல்ல மாடரேட்டா ஈஸியா? பாயிண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல இஸ் டஃப். இதுல என்ன ஒரு கவலைக்குரிய விஷயம்னா, அவன் லோயர் செக்ஷன்ல இருந்து வரும்போது நியூமரிக்கல் ப்ராப்ளம்னா அது நமக்கு வராது. அப்படி இந்த ஸ்கிப் பண்ற மனநிலையில இருந்து 6ல இருந்து 10th வரையில வரான். ஓகே ஓகே. அது நியூமரிக்கல் ப்ராப்ளம் வேண்டாம். அந்த மனநிலையில வர்றதுனால நம்ம ஸ்டேட் போர்டு பசங்களுக்கு அது கொஞ்சம் டஃபா ஃபீல் பண்றாங்க. அஸ் அ ஃபேக்கல்ட்டியா நான் சொல்றது இட்ஸ் எ மாடரேட் கொஸ்டின் பேப்பர். ஈஸியா எல்லாத்தையும் படிச்ச டாப்பர் ஸ்டூடெண்ட்ஸ், டாப்பர்ன்றது 10ஓட 11 இருக்க கூடாது. எல்லாரும் 90 வாங்கினா யார் காம்படிட்டர்? 90 தாண்டி 100 வராங்க இல்லையா, அவங்க தானே தனியா தெரியணும். அந்த மைண்ட் செட் பசங்களுக்கு இருக்கணும். இப்போ ஒரு குறுகிய வட்டத்திலே பசங்க நின்னுறாங்க. இப்போ 90 வாங்கியாச்சு, 95 வாங்கியாச்சு, இது போதும். கொஸ்டின் பேப்பர் செட் பண்றதுடைய மெத்தடாலஜி என்னவா இருக்கு? இப்போ யார் அதை செட் பண்றாங்க? இது வந்து இல்ல இப்போ உங்களுக்கான சான்ஸ் கிடைக்குமா? ஏன் வந்து இந்த அளவுக்கு டஃபா இருக்குன்னு பசங்க ஃபீல் பண்றாங்க? அது கொஞ்சம் சீக்கிரட்டா தான் மெயின் பண்ணுவாங்க கவர்மெண்ட். ஓகே. கவர்மெண்ட் டீச்சர்ஸ் அதுலயும் ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ், ரெண்டாவது கான்ஃபிடென்ஷியலான டீச்சர்ஸ் தான் கொடுப்பாங்க. ஓகே ஓகே சார். ஒருத்தட்ட மட்டும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு 4 பேர் கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. அந்த 4 பேர் ப்ரிப்பேர் பண்ற கொஸ்டின்ல எந்த கொஸ்டின் வருதுன்னு அவங்க நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி தான் வந்து கொஸ்டின் பேப்பர். நான் நினைக்கிறது என்னன்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ரிசோர்ஸ் பர்சன் இருப்பாங்க. ஓகே. அந்தந்த சப்ஜெக்ட் மேபி அவங்க மூலியமா அதான் சொல்றீங்களா, கான்ஃபிடென்ஷியலா இருக்கணும், நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கணும், சப்ஜெக்ட்ல ஒரு நல்ல ஒரு
பிராட் மைண்ட் இருக்கு. அந்த மாதிரி இப்போ இருக்கும். இந்த கேட்ட கொஸ்டின் பேப்பர்ல ஏதாவது கிரேஸ் மார்க் கொடுக்குற மாதிரி ஆப்ஷன்ஸ் ஏதாவது கொஸ்டின்ல கேட்டிருக்காங்களா? வேல்யூ மிஸ்டேக் கொடுத்து அந்த மாதிரி எதுவும் இல்ல? நம்ம கிரேஸ் மார்க் கொடுக்கறதுக்கு அந்த கேள்விக்கே இடம் இல்ல. இல்ல, எல்லாமே கரெக்டா தான் as per வந்து சிலபஸ்ல என்ன கவர் ஆயிருக்கோ அதான் அது கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே ஹைகோர்ட்ல ஒரு ஜட்மெண்டே வந்திருக்கு. புக்ல இருக்குன்னா நீங்க புக்ல இருக்கிற ஆன்சர் தான் எழுதணுன்றதெல்லாம் கிடையாது. அப்ப என்ன இப்ப தேடி படிக்கக்கூடிய பசங்க இருக்காங்க இல்லையா, அவன் அதுக்கு ரெலவெண்டான ஆன்சர் இருக்கா கொடுத்திருந்தா கூட இது பண்ணலாம். இல்ல நான் புக்ல இந்த வார்த்தை இருக்கு, இந்த வார்த்தை தான் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்க இப்ப பேப்பர் எவாலுவேஷன் எல்லாம் போறீங்களா? இப்ப பிசிக்ஸ் பேப்பர் எப்படி எவாலுவேட் பண்ணுவீங்க? எவ்வளவு நேரம் டைம்? அதுல வந்து எப்படி அந்த பையனை ஜட்ஜ் பண்ணி அந்த மார்க்கை போடுறீங்க? ஒரு நாளைக்கு 24 பேப்பர் கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு 24 பேப்பர். மார்னிங் செஷன் 12, ஆஃப்டர்நூன் செஷன் 12. ஓகே சார். அதுல ஃப்ரண்ட் பேஜ் போஸ்டிங், அது கீ நல்லா ரெஃபர் ஆயிக்கணும். ஓகே. அந்த மாதிரி மார்க் பிரிச்சு போடணும். இப்ப 2 மார்க்னா எடுத்த உடனே 2 மார்க் போட முடியாது. ஓகே. ஒரு சில क्वेश्चனுக்கு என்ன பண்ணுவாங்க, 1 மார்க் கூட பாயிண்ட் கொடுத்திருப்பாங்க, ஸ்ப்ளிட் பண்ணணும். அது ஸ்ப்ளிட் பண்ணி போடக்கூடியது இருக்கு. அதான் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, ஆமா, அதுக்கு ஸ்டெப் மார்க், ஃபார்முலா, சப்ஸ்டிடியூஷன், ஆன்சர், யூனிட். ஓகே ஓகே. இது 2 மார்க். ஓகே. 3 மார்க் பார்த்தா இப்ப சொன்னேன் இல்லீங்களா, ஃபார்முலாக்கு 1 மார்க் இருக்கும், சப்ஸ்டிடியூஷனுக்கு 1 மார்க் இருக்கும், ஆன்சர் யூனிட்டுக்கு ஆஃப் பிரிச்சப்ப அப்படி பிரிச்சு தான் போடுவோம். அப்போ எங்களுக்கு வந்து இன்ஜினியரிங்ல எல்லாம் வந்து வேல்யூஷன் 1, வேல்யூஷன் 2, வேல்யூஷன் 3 3 வேல்யூஷன் ஒரு பேப்பர் போகும். இதே ஸ்கூல் பசங்களுக்கு எவ்வளவு வேல்யூஷன் பண்ணுவாங்க? இப்போ நீங்க ஒரு டைம் எவாலுவேட் பண்ணி முடிச்சிட்டீங்க, மார்க் கொடுத்துட்டீங்க, அதை யார் இன்னொரு டைம் பேக் வெரிஃபை பண்ணுவாங்க? இருக்கு பண்ணுவாங்க. ரெண்டு பேர் போவாங்க. 2 பேர் ஸ்க்ரூட்டினிங் ஆபீசர். நாங்க எல்லாம் வந்து பேப்பர் திருத்துறவங்க அசிஸ்டன்ட் எக்ஸாமினர். ஓகே சார். ஏஇ. ஓகே. அதுக்கு அடுத்து எஸ்ஓ, ஸ்க்ரூட்டினிங் ஆபீசர். அவரை தாண்டி சீஃப் எக்ஸாமினர், சி. ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எம்விஓ. அவர் யாரு? அவங்க ஒவ்வொரு அந்த சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. இப்போ எல்லாருமே அந்த நீங்க எவாலுவேட் பண்ண பேப்பரை நெக்ஸ்ட் லெவலுக்கு எவாலுவேட் பண்ணி தான் அதுக்கப்புறம் இந்த பேப்பர் யார் பாப்பாங்கன்னா, எஸ்ஓ பாப்பாங்க, அவங்க ஒரு சைன் இருக்கணும். ஓகே. சி பாப்பாங்க, அவங்க ஒரு சைன் இருக்கணும். ஓகே. இதுல சென்டம் வருதுன்னா மத்த சி அந்த பேப்பரை பாப்பாங்க. ஓ, இந்த பேப்பருக்கு சென்டம் எலிஜிபிளா செக் பண்ணுவாங்க. மார்க் எங்கேயாவது குறைக்க முடியுமா, இல்ல தப்பான மார்க் நம்ம அவட கொடுத்த கூடாது, இல்ல அவ கொடுத்துற கூடாது, அந்த குறைக்க முடியுமான்னு பாக்குறாங்களே தவிர கரெக்டா இருந்துச்சுன்னா மார்க் கொடுத்துறோம். கீ என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்தா. ஓகே ஓகே. சோ என்னோட ரெக்வெஸ்ட் என்னன்னா, கவர்மெண்ட்டுக்கும் சரி பசங்களுக்கும் கொஞ்சம் பெனிஃபிட் ஆகணும்னா கண்டென்ட்டை கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம பையனுக்கு அப்ளிகேஷன் ஓரியன்டா பிராக்டிஸ் கொடுத்தா அவனோட ஃபியூச்சர்ல நல்லா இருக்கும். ஓகே, சூப்பர் சார். ஏன்னா வந்து நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பேப்பர் வந்து எப்படி எவாலுவேட் பண்றாங்க, கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப தெளிவா அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து மேக்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் கவர் பண்ணாத சென்டம் எடுக்கிற ஸ்டூடெண்ட் வந்து ஃபுல் புக்கே வந்து சாப்டர் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.